வணக்கம். இன்னைக்கு நாம லியான் கேம்பில் எழுதின தி சைனா ஸ்டடி குக் புக் அந்த புத்தகத்தை கொஞ்சம் விரிவாக அலச போகிறோம். ஆமா, இது வெறும் சமையல் குறிப்பு புத்தகம் மட்டும் இல்ல. அதானே, இது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான வாழ்க்கை முறைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. சரிதான். லியானோட சொந்த அனுபவங்கள், அப்புறம் அவங்க அப்பா டாக்டர் டி கோலின் கேம்பில். ஓ, தி சைனா ஸ்டடி எழுதினவர். ரொம்ப பிரபலமாச்சே அந்த புத்தகம். அதே அவரோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் இதையெல்லாம் பேஸ் பண்ணி எழுதப்பட்டது இது. அப்போ இந்த அலசல்ல நாம சமையல் குறிப்பை தாண்டி பார்க்க போறோம் இல்லையா? நிச்சயமா. அந்த ரெசிபிக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அந்த தத்துவம் என்ன, எதுக்கு இந்த உணவு முறை, லியான் கேம்பில் எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, அவங்களோட அனுபவங்கள் என்ன, அதோட சரி மாறலான்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, எப்படி தொடர்றது, இதுக்கான டிப்ஸ் யோசனைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சரி. ஒருவேளை நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த டயட்டை பத்தி யோசிச்சிருக்கலாம், இல்ல ஏற்கனவே ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம். ஆமா, உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கலாம். ஓகே, அப்போ முதல்ல லியானோட பயணத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன் மாறினாங்க? ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே இப்படி கிடையாதாமே. இல்லவே இல்ல. அவங்க சின்ன வயசுல பன்றி இறைச்சி, பொரிச்ச கோழி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டிருக்காங்க. ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ்லாம் ஃபேவரட். அப்படியா? அப்புறம் அவங்க அப்பா டாக்டர் கேம்பில் அவரோட ஆராய்ச்சி முடிவுகள் வந்த பிறகு குடும்பமா கொஞ்சம் கொஞ்சமா மாறலான்னு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. உடனே மாறிட்டாங்களா? இல்ல, அது மெதுவா நடந்திருக்கு. அதாவது இறைச்சிய முக்கிய உணவா இல்லாம ஒரு சைட் டிஷ் மாதிரி, இல்ல சும்மா ஒரு சுவைக்காக மட்டும் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹாம் துண்டுகளை பொடியா நறுக்கி உருளைக்கிழங்கு கேசரோல்ல போடுறது, அதுவே ஒரு 8 பேர் சாப்பிட போதுமானதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. குடும்பத்துல இப்படி ஒரு மாற்றம். ஆனா லியானுக்குன்னு சில தனிப்பட்ட அனுபவங்களும் இருந்திருக்குமே. அந்த பீஸ்காப்ஸ் அனுபவம், முதல்ல பீஸ்காப்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அமெரிக்க அரசாங்கத்தோட ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம். இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போய் சமூக சேவை செய்வாங்க. சரி. அப்படி லியான் டொமினிக்கன் குடியரசுல இருந்தப்போ அவங்கள ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கு. அனிதான்னு ஒரு சின்ன பொண்ணு, ஊட்டச்சத்து குறைவா இருந்திருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பெரிய கால்நடை பண்ணை, மாடுகளுக்கு குடிக்க நல்ல குழாயெல்லாம் போட்டு தண்ணீர் தொட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த அனிதா குடும்பமும் அந்த ஊர் மக்களும் குடிக்க தண்ணி வேணும்னா ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு அழுக்கான ஆத்துல இருந்து தான் எடுக்கணும். அத கொடுமையே. இந்த வித்தியாசம், அதாவது வளங்கள் எப்படி சமமா இல்லாம பகிரப்படுது, மாட்டிறைச்சி உற்பத்திக்காக எவ்ளோ செலவாகுதுங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுல வந்திருக்கு. இது ஒரு மனிதாபிமான பார்வை. இது ஒரு பக்கம். அப்புறம் விலங்குகள் மேலேயும் ஒரு பார்வை உருவாகி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஆடு சம்பவம். ஆமா, அதுவும் அதே டொமினிக்கன் குடியரசுல தான். அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட நல்ல பழக்கம் இருந்திருக்கு. டெய்லி இவங்கள பார்க்க வரும், இவங்களும் சமையல்ற வேஸ்ட் கொடுப்பாங்க. சரி. ஆனா ஒரு நாள் பார்த்தா அந்த ஆட்டோட கழுத்தை அறுத்து அவங்க வீட்டு முன்னாடியே தொங்க விட்டுருக்காங்க. ஐயோ! அந்த ஆட்டோட கண்கள் அது தன்னை கெஞ்சுற மாதிரி இருந்ததா அவங்க எழுதுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அன்னிக்கு ராத்திரி அந்த ஆட்டிறைச்சிய சமைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. அந்த ஆட்டோட பார்வை அவங்கள விட்டு போகவே இல்லையாம். அதோட இறைச்சி சாப்பிடுறதே நிறுத்திட்டாங்க. அப்போ இந்த சொந்த அனுபவங்கள், அந்த மனிதாபிமான பார்வை, இந்த விலங்கு மேல வந்த ஒரு கரிசனம், இதெல்லாம் ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு. ஆமா, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகளும் வந்திருக்கு. ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. கரெக்ட். அந்த தி சைனா ஸ்டடி ஆராய்ச்சி என்ன சொல்லுச்சோ அது இவங்களோட இந்த நம்பிக்கைகளுக்கு ஒரு அறிவியல் ஆதாரமா அமைஞ்சது. அந்த புத்தகத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க? சில முக்கியமான விஷயங்கள். உதாரணமா டாக்டர் டீன் ஆர்னிஷ், டாக்டர் கால்டுவெல் எஸ்ஸெல்ஸ்டைன் மாதிரி ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வுகளை மேற்கோள் காட்டுறாங்க. அதுல முழுமையான தாவர உணவு இதய நோயை தடுக்கிறது மட்டும் இல்ல, சில சமயம் அதை ரிவர்ஸ் பண்ணவும் முடியும்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆமா, புத்தகம் அப்படிதான் சொல்லுது. அது மட்டும் இல்ல, விலங்கு புரதம், குறிப்பா பால்ல இருக்கிற கேசீன்ங்கிற புரோட்டீன், அது புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சியை தூண்டலான்னும், IGF-1 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அளவை அதிகப்படுத்தலான்னு புத்தகம் சொல்லுது. IGF-1 இன்சுலின் லைக் growth factor 1. அதேதான். அப்புறம் டைப் 1, டைப் 2 டயபெட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் மாதிரியான ஆட்டோ இம்யூன் நோய்கள், கிட்னி ஸ்டோன், கண்ல புற வர்றது, அல்சைமர் மாதிரி ஞாபக மறதி நோய்கள், ஏன் ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்ற எலும்பு தேய்மானம் வரைக்கும்
பல நோய்களுக்கும் விலங்கு உணவு முறைக்கும் தொடர்பு இருக்கலாம்னு அந்த புத்தகத்துல இருக்கிற ஆய்வுகள் சொல்லுது. ஓஹோ, நிறைய விஷயங்களை இணைக்கிறாங்க. ஆமா, ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம திரும்பவும் சொல்லணும். நாம இங்க சொல்றது எல்லாமே இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களும் அதுல மேற்கோள் காட்டப்பட்ட ஆராய்ச்சிகளும் தான். இத நாம ஒரு மெடிக்கல் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. அவங்க பார்வை இது. ரொம்ப சரி, அது முக்கியம். அப்போ லியானுக்கு அவங்களோட மனசாட்சி, அவங்க பார்த்த உலகம், அவங்க அப்பாவோட சயின்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள முழுமையான தாவர உணவுக்கு, அதாவது இறைச்சி, பால் பொருள் எதுவும் இல்லாத ஒரு டயத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுதான் அந்த ஏன்கான பதில். ஆமா, அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். நடைமுறைப்படுத்துறது. சரி, மாறலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இத எப்படி செய்யறது? குறிப்பா வீட்ல குழந்தைகள் இருந்தா. ஆமா, அதுதான் பெரிய கேள்வி. குழந்தைங்கள இந்த மாதிரி உணவுல வளர்த்தா போதுமான சத்து கிடைக்குமா? அவங்க வளர்ச்சி சரியா இருக்குமா? இது நிறைய பெற்றோருக்கு இருக்கிற பயம். கரெக்ட். இதுக்கு லியான் அவங்களோட நேரடி அனுபவத்தையே சொல்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. இப்போ ஒருத்தருக்கு 19, இன்னொருத்தருக்கு 18 வயசு இருக்கும். ஓ, வளர்ந்த பசங்க. ஆமா, 2 பேருமே நல்ல உயரமா, ஒருத்தர் 6 அடி 4 இன்ச், இன்னொருத்தர் 5 அடி 11 இன்ச். நல்லா ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்காங்களாம். பரவாயில்லையே. சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்றாங்க, படிப்புலயும் சூப்பரா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அரிதாதான் உடம்பு சரியில்லாம போகுமா. அதனால சரியா பிளான் பண்ணி செஞ்சா குழந்தைங்களோட வளர்ச்சி பாதிக்காதுன்னு அவங்க அனுபவம் சொல்லுது. சரி, வளர்ச்சி ஓகே. அடுத்தது கால்சியம். பால் குடிக்கலனா எலும்புக்கு கால்சியம் எப்படி கிடைக்கும்? பசங்க என்ன குடிப்பாங்க? இதுவும் பொதுவா கேக்குற கேள்விதான். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, முழுமையான தாவர உணவுகள்லயே நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்குமா. கீரைகள், பருப்பு வகைகள், பாதாம் இதுலெல்லாம் கால்சியம் இருக்கு. ஓ, பசும்பாலுக்கு பதிலா அரிசி பால், சோயா பால், பாதாம் பால்னு இப்போ நிறைய தாவர பால் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணலாம். ஆனா லியானோட பசங்க பெரும்பாலும் தண்ணி தான் குடிப்பாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு 6ல இருந்து 8 கிளாஸ் தண்ணி. ஓகே. அப்புறம் புரோட்டீன். இறைச்சி, முட்டை இல்லனா போதுமான புரோட்டீன், எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்குமா? இதுவும் ஒரு முக்கியமான கவலை. ஆனா பல வகையான தாவர உணவுகளை, அதாவது தானியங்கள், பருப்புகள், காய்கறிகள், நட்ஸ், சீட்ஸ்னு மாத்தி மாத்தி கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் கிடைச்சிடும்னு புத்தகம் சொல்லுது. எல்லா வகைகளையும் சாப்பிடணும். ஆமா, அதோட இது ஆரோக்கியமான புரோட்டீன்னும் சொல்றாங்க. ஏன்னா புத்தகத்தோட வாதப்படி இது விலங்கு புரோட்டீன் மாதிரி கேன்சர் வளர்ச்சியை தூண்டாது, கொலஸ்ட்ராலையும் ஏட்டாது. சரி, வீட்ல இதெல்லாம் பாத்துக்கலாம். ஆனா வெளியில போனா ஸ்கூல் லஞ்சு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, பார்ட்டி அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? அதுக்கும் லியான் சில பிராக்டிக்கல் வழிகள் சொல்றாங்க. அவங்க பசங்க பெரும்பாலும் வீட்ல இருந்து தான் லஞ்ச் எடுத்துட்டு போவாங்களாம். நைட்டு செஞ்சத மீதி இருந்தா அது, இல்லனா ஏதாவது ஸ்பெஷலா டெலிஷியஸ் எக்லெஸ் சாண்ட்விச், ஹம்மஸ் ராப்னு செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணிருப்பாங்களே. பண்ணிருக்காங்க. அப்போ அதை ஒரு கேமா மாத்திட்டாங்களாம். மிஸ்ட்ரி மிக்ஸ்னு சொல்லி அவங்க கொண்டு போன டொமினிக்கன் பீன்ஸையோ இல்ல பீட்ரூட் போட்டு செஞ்ச பிங்க் கலர் உருளைக்கிழங்கு சாலட்டையோ காட்டி இதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்களாம். நல்ல ஐடியா. கிண்டலையே சமாளிச்சுட்டாங்க. ஆமா, இப்ப நிலைமை மாறி அவங்க ஃப்ரெண்ட்ஸே இவங்க சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்களாம். பரவாயில்லையே. வெளியில போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு போகும்போது கூட பெரும்பாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களாம். சில சமயம் அந்த வீட்டு பெற்றோரே எல்லாருக்கும் சேர்த்து பாஸ்தா மாதிரி ஏதாவது சைவமா செஞ்சுடுவாங்களாம். ஓ, அப்படி இல்லைன்னாலும் இப்போல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்வே, சிப்போட்லே, மோஸ் மாதிரி நிறைய இடங்கள்ல வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா லியானே சில ஸ்நாக்ஸோ இல்ல ஹம்மஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்களாம். அவங்க மிசிசிப்பி மாதிரி அங்கெல்லாம் சைவ உணவு பழக்கம் கம்மியா இருக்கிற இடத்துல கூட இருந்திருக்காங்க. அப்பவும் பெரிய சிரமம் இல்லையா, அங்க இருந்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மேனேஜ் பண்ண முடியும்னு தோணுது. கடைசியா குழந்தைகளை காய்கறி சாப்பிட வைக்கிறது, அது எப்படி? அதுதான் பெரிய டாஸ்க். ஆமாம்ல, அதுக்கு புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் நம்ம குடும்ப சூழல் தான். நாம என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நாமளே சாப்பிடலைனா? ஆமா, லியானுக்கு கருப்பு ஆலிவ் பிடிக்காதான். அதனால அவங்க வீட்ல அதை வாங்க மாட்டாங்க, சமைக்கவும் மாட்டாங்க. அவங்க பசங்களுக்கும் அது பிடிக்காதான். ஆனா அவங்க நாத்தனாருக்கு ஆலிவ் ரொம்ப பிடிக்குமா. அவங்க குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே ஆலிவ் விரும்பி சாப்பிடுவாங்களாம். ஓ, நம்ம பழக்கம்தான் காரணம். பெரும்பாலும் அப்படிதான். இன்னொரு நல்ல டிப் என்னன்னா, சமையல்ல குழந்தைங்களையும் சேர்த்துக்கிறது. டாக்டர் அன்டோனியோ டெமாஸ்னு ஒருத்தரோட ஆராய்ச்சி சொல்லுது, குழந்தைங்க அவங்களே சமைக்கிற உணவை அதுல அவங்களுக்கு பிடிக்காத காய்கறி இருந்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்களாம். இது நல்ல பாயிண்ட்.
அவங்களே செஞ்சா ஒரு ஈடுபாடு வரும். ஆமா. ஆக குழந்தைங்களுக்கும் இந்த உணவு முறை சாத்தியம்தான், ஆரோக்கியமானதுதான்னு புத்தகம் சொல்லுது. பொதுவான கவலைகளுக்கு தீர்வு இருக்கு. குடும்பமா சேர்ந்து ஈடுபட்டா போதும். சரி, அப்போ அடுத்ததா இந்த புத்தகத்தோட ஒரு அடிப்படை தத்துவத்துக்கு போலாம். தோட்ட அணுகுமுறைன்னு சொன்னீங்களே, கார்டன் அப்ரோச், அது என்ன? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு செடி தோட்டத்துல எப்படி இருக்கோ அதோட எல்லா பாகங்களையும் நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. எல்லா பாகங்களையுமா? ஆ, பழங்கள், தானியங்கள், இலைகள், வேர்கள், பருப்பு வகைகள், பூக்கள், கொட்டைகள், அப்புறம் காளான்கள், இப்படி 8 வகையா பிரிக்கிறாங்க. ஓ, ஒரு செடியோட இலை, தண்டு, வேர், பூ, காய், பழம், விதை எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற மாதிரி. இது புதுசா இருக்கே. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான சத்துக்களை கொடுக்குது. பழங்கள்ல வைட்டமின் சி, பருப்புல புரோட்டீன், இரும்பு, கீரைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இப்படி. சரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த புத்தகம் ஒவ்வொரு ரெசிபிக்கும் இவ்ளோ கிராம் புரோட்டீன், இவ்ளோ மில்லிகிராம் கால்சியம்னு லிஸ்ட் போடுறதில்ல. அப்படியா? அப்புறம் எப்படி சத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அவங்க கவனம் செலுத்துறது 2 விஷயங்கள்ல: வகைகள் மற்றும் முழுமை. வெரைட்டி அண்ட் ஹோல்னஸ். அதாவது பல வகையான தாவர பகுதிகளை சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப பதப்படுத்தாம அதோட முழுமையான வடிவத்துல சாப்பிடணும். இதுதான் உங்களோட முக்கிய கருத்து. ஓ, ஊட்டச்சத்து அளவுகளை மனப்பாடம் பண்றதை விட பல வகையான முழு உணவுகளை சாப்பிட்டா சத்து தானா கிடைச்சிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த வைட்டமின் சி பத்தி சொன்னீங்களே, அதுவே ஒரு நல்ல உதாரணம். ஆரஞ்சுல வைட்டமின் சி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு பச்சை மிளகாயில ஆரஞ்சை விட அதிகமா இருக்காம். என்னது, மிளகாய் இல்லையா? ஆமா, ஒரு கப் ஸ்ட்ராபெரியிலையும் ஆரஞ்சை விட அதிகம். ஒரு பப்பாளியில கிட்டத்தட்ட 4 மடங்காம். அது எங்கப்பா, இது தெரியாம போச்சே. இது என்ன காட்டுதுன்னா, நமக்கு தேவையான சத்துக்கள் ஒரே ஒரு உணவுல இருந்து மட்டும் வர்றதில்ல. அதனாலதான் இந்த தோட்ட அணுகுமுறை முக்கியம். பல வகைகளை சாப்பிடும்போது நமக்கு தேவையான வைட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இயற்கையாவே கிடைக்குது. வைட்டமின் B12 மட்டும் ஒரு விதிவிலக்கு. மத்தபடி தாவரங்களே நமக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களை தருது. சரி, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது, அதுக்கு என்ன சொல்றாங்க? பிளானிங், சமையல் முறையெல்லாம் இருக்கு. அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. 1, திட்டமிடல், பிளானிங். வாராந்திர மெனுவை முன்கூட்டியே பிளான் பண்றது நம்ம நேரம், சக்தி, பணம் எல்லாத்தையும் மிச்சப்படுத்தும்னு லியோன் சொல்றாங்க. அது உண்மைதான். என்ன சமைக்கிறதுன்னு கடைசி நேரத்துல யோசிக்கிறத விட. ஆமா, குறிப்பா ராத்திரி சாப்பாட்டை பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சமைச்சிட்டா அதை அடுத்த நாள் மதிய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். பிராக்டிக்கல் டிப். ஒதுக்குறது, ரெசிபி செலக்ட் பண்றது, லிஸ்ட் போடுறது, பசியோட கடைக்கு போகாம இருக்கிறது, பழைய மெனுக்களை சேமிச்சு வைக்கிறதுன்னு இதெல்லாம் உதவும். சரி, பிளான் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த பொருளை சமைக்கும்போது சத்து வீணாகாம பார்க்கணுமே, அதுக்கு? அதுவும் முக்கியம். ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்கிறது, பிரிசர்விங் நியூட்ரியன்ஸ். முதல்ல சேமிப்பு. காய்கறி, பழங்களை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது நல்லது. குறிப்பா வைட்டமின் சி சீக்கிரம் போயிடும். அஸ்பாரகஸ், சோளம் இதெல்லாம் வெளியில வச்சா பாதி வைட்டமின் சி போயிடுமா. அப்படியா? ஆமா. உலர்ந்த பருப்பு, தானியங்களை குளிர்ச்சியான, இருட்டான இடத்துல வைக்கணும். சில சமயம் ஃப்ரெஷ் காய்கறியை விட ஃப்ரோசன் காய்கறியில சத்து அதிகமா இருக்கலாம். ஏன்னா பறிச்ச உடனே உரைய வச்சிடுவாங்க. ஓ, ஃப்ரோசன் நல்லதுன்னு சொல்றீங்களா? சில சமயம். அடுத்து தயாரிப்பு. சமைக்கும்போது சூடு, தண்ணி, காத்து, வெளிச்சம் எல்லாமே சத்துக்களை பாதிக்கும். குறிப்பா பி, சி வைட்டமின்கள் தண்ணில கரைஞ்சிடும். அதனால காய்கறிய ரொம்ப நேரம் தண்ணில போட்டு கொதிக்க வைக்காம ஆவியில வேக வைக்கிறது, ஸ்டீமிங் இல்லனா மைக்ரோவேவ் பண்றது பெட்டர்னு சொல்றாங்க. தண்ணில வேக வைக்க கூடாதா? முடிஞ்ச வரைக்கும் கம்மியா வைக்கலாம். இல்ல அந்த தண்ணிய சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், குறைவான கொழுப்பு, சர்க்கரை, உப்பு. ஆமா, இது இந்த டயட்டோட மையமா இருக்குமே. நிச்சயமா. சேர்க்கப்பட்ட கொழுப்ப, ஆடட் ஃபேட்ஸ் ரொம்ப குறைக்க சொல்றாங்க. எண்ணெய், வெண்ணெய் இதையெல்லாம். ஏன்னா அது நோய் அபாயத்தை அதிகமாக்குது. சில சமயம் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும்னு சொல்றாங்க. அப்போ எண்ணெய் இல்லாம எப்படி வதக்குறது? நல்ல கேள்வி. அதுக்கு அவங்க சொல்றது வெஜிடபிள் பிராத், காய்கறி வேக வச்ச தண்ணி, இல்ல வெறும் தண்ணி, இல்லனா கொஞ்சமா வைன் யூஸ் பண்ணி வதக்கலாம். பொரிக்கிறதுக்கு பதிலா பேக் பண்ணலாம், ஓவன் பேக்ட். ஓ, பேக்கிங் ஒரு ஆப்ஷன். ஆமா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட அதே உருளைக்கிழங்க வேக வச்சோ பேக் பண்ணியோ சாப்பிட்டா எவ்வளோ நல்லதுன்னு கம்பேர் பண்றாங்க. இதே மாதிரி தான் சர்க்கரையும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா
பழங்கள் மாதிரி முழு உணவுலேருந்து வர்ற இனிப்பு நல்லது. உப்பையும் குறைக்கணும். அதிக உப்பு பிபி, வயித்து புற்றுநோய் ஆபத்தெல்லாம் உண்டாக்கலாம். சரி, இப்போ ஒருத்தர் மாறணும்னு நினைக்கிறாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. அந்த மாற்றத்தை எப்படி சுலபமாக்குறது? இது ஒரு பயணம்னு லியான் சொல்றாங்க. ஒரே நாள்ல மாற முடியாது. ஆரம்பத்துல வேணும்னா கடையில கிடைக்கிற டோஃபு, ஹாட் டாக், சோயா மீட் பவுடர் மாதிரி மாற்று பொருட்களை யூஸ் பண்ணலாம். ஓ, அது தப்பில்லையா? ஆரம்பத்துக்கு தப்பில்ல. ஆனா புத்தகத்தோட அல்டிமேட் கோல் என்னன்னா முழுமையான உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் அதோட இயற்கையான நிலையில சாப்பிட்றது தான். இதுக்கு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. 1, மாத்திரை சப்ளிமெண்ட்ஸை நம்பாம உணவை நம்புங்க. 2, கம்மியா சமைங்க, உப்பு கம்மியா போடுங்க, பதப்படுத்தினதை தவறுங்க. 3, முடிஞ்சா லோக்கல்ல விளைஞ்ச ஆர்கானிக் பொருளை வாங்குங்க. புரியுது. இந்த மாற்றத்துக்கு உதவுற மாதிரி சப்ஸ்டிடியூட்ஸ் எதுக்கு பதிலா எதை யூஸ் பண்ணலான்னு ஏதாவது பட்டியல் இருக்கா? இருக்கு. சிறந்த மாற்று, தி கிரேட் எக்ஸ்சேஞ்ச்னு பேர் வச்சிருக்காங்க. சில உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இறைச்சிக்கு பதிலா நிறைய காய்கறிகள், பீன்ஸ், பருப்பு, தானியங்கள், டோஃபு, சீட்டான், இது கோதுமை புரோட்டீன், டெம்பே, புளித்த சோயா. சரி. தாலுக்கு பதிலா சோயா பால், அரிசி பால், பாதாம் பால், ஓட்ஸ் பால். ஒவ்வொன்றும் திக்னஸ் மாறும். தேவைக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு முழு கோதுமை மாவு, ஓட்ஸ் மாவு, பார்லி மாவு மாதிரி முழு தானிய மாவு வகைகள். ஆனா குளூட்டன் அலர்ஜி இருந்தா பாத்துக்கணும். ஓகே. முட்டைக்கு சமையல்ல பேக்கிங்ல எல்லாம் முட்டை சேர்ப்போமே, அதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆழி விதை, ஃபிளாக்ஸ் சீடு, இல்லனா சியா விதை பொடிய தண்ணில கலந்து யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் பொடிக்கு 3 ஸ்பூன் தண்ணிங்கிறது ஒரு முட்டைக்கு சமம். ஓ, இது நல்ல டிப்பு. இல்லனா மசிச்ச வாழைப்பழம், டோஃபு, ஆப்பிள் சாஸ் அல்லது கடையில எனர்ஜி மாதிரி முட்டை மாற்று பவுடர் கிடைக்குதே அது. சரி, சமையல் இன்னைக்கு அதுக்கு தான் சொன்னோமே, வெஜிடபிள் பிராத், தண்ணி, வைன், இல்லனா பேக்கிங். ஓகே. பேக்கிங்ல வெண்ணெய், எண்ணெய்க்கு பதிலா கேக், மஃபின்லாம் செய்யும்போது அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க, ப்ரூன் பேஸ்ட். ப்ரூன் பேஸ்டா? அது என்ன, எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். 1 கப் கொட்டை எடுத்த ப்ரூன்ஸ் இருக்குல்ல, அத 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியோட சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கணும். அவ்வளவுதானா? ஆமா, இத 1 கப் எண்ணெய்க்கு பதிலா சுமார் 1/3 கப் யூஸ் பண்ணா போதும். இல்லனா மசிச்ச வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கு. சர்க்கரைக்கு பதிலா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேஸ்ட் பார்த்து அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, உப்புக்கு பதிலா நிறைய மூலிகைகள், மசாலா பொருட்கள், வெங்காயம், பூண்டு, எலுமிச்சை சாறு, தக்காளி, சல்சா, உப்பு கம்மியா இருக்கிற சோயா சாஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அருமை. கடைசியா இந்த மாதிரி சமைக்க என்ன ஸ்பெஷல் கருவிகள் தேவைன்னு சொல்றாங்க? பெருசா ஒன்னும் தேவையில்ல. பேசிக் டூல்ஸ் தான். நல்ல ஷார்ப்பான கத்தி, கட்டிங் போர்டு, காய்கறி தோல் சீவ பீலர், ஆமா. அப்புறம் கிராக் பாட் இருந்தா சூப், ஸ்டூ எல்லாம் மெதுவா சமைக்க ஈஸியா இருக்கும். ஒரு கிரிடில், தோசைக்கல் மாதிரி, பேன் கேக், அடை செய்ய யூஸ் ஆகும். சரி. அப்புறம் ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருந்தா காய்கறி வெட்ட, அரைக்க வசதியா இருக்கும். கடைசியா ஒரு நல்ல பிளெண்டர், ஸ்மூத்தி, சூப் அரைக்க உதவும். ஆக அடிப்படையான கருவிகளே போதும். ரொம்ப நன்றி. அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த சைனா ஸ்டடி குக் புக் வெறும் சமையல் குறிப்பு இல்ல. இல்லவே இல்ல. இது ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், விலங்கு நலன்கிற பல காரணங்களுக்காக முழுமையான தாவர உணவு முறைய ஆதரிக்கிற ஒரு தத்துவம். லியானோட சொந்த அனுபவமும் அவங்க அப்பாவோட ஆராய்ச்சியும் இதுக்கு பேஸ். அதே சமயம் இது வெறும் தத்துவமா இல்லாம எப்படி இதை நடைமுறைப்படுத்துறதுன்னு தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த தோட்ட அணுகுமுறை, குறைவன பதப்படுத்துதல், கொழுப்பு, சர்க்கரை, உப்பை குறைக்கிறதுன்னு பல நடைமுறை வழிகாட்டுதல்கள் இருக்கு. சரி, அப்போ இறுதியா நீங்க இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த புத்தகம் குடும்பமா சேர்ந்து சமைக்கிறத பத்தி பேசுது. அது வெறும் வேலைக்கு உதவுறதுக்கு மட்டும் இல்ல, குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் ஒன்னா நேரம் செலவழிக்கவும் உதவுதுன்னு லியான் சொல்றாங்க. ஆமா, அவங்க ஸ்டார்ட் யுவர் ஓன் ஜர்னி பகுதியில இத முக்கியமா சொல்றாங்க. அதை வச்சு நாங்க உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். ஆரோக்கியம், மற்ற கொள்கைகளையெல்லாம் தாண்டி நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து சமைக்கிற முறைய, சாப்பிடுற முறைய மாத்துறது, அது உங்க உறவுகளை, உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தலான்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.